வணக்கம் செல்லமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 6th சாப்டர் நம்பர் 10 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் எக்ஸசைஸ் 10.3 எக்ஸசைஸ் 10.3ல 13th சம் தான் பார்க்குறோம் இன்னைக்கு. It takes 3 hours for a tailor to stitch 2 pairs of uniform. How long does it take to stitch 12 pairs of uniform? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஹவர்ஸில் அந்த டெய்லர் வந்து 2 பேர் ஒரு யூனிஃபார்மோட 2 பேர்ஸ் தப்பாரு, 2 யூனிஃபார்ம் தப்பாரு அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி 12 பேர்ஸ் தைக்கணும் அப்படின்னா, இப்போ பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டும், அதான் ஒரு செட் ஆஃப் யூனிஃபார்ம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி 2 பேர்ஸ் 2 செட்டு தைக்கிறதுக்கு தைச்சி கொடுக்கறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி 12 பேர்ஸ் 12 செட்டு யூனிஃபார்ம் தைச்சி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 12 பேர்ஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்போ சொல்யூஷன் பார்த்துடலாமா? லெட் த டைம் டேக்கன் பி எக்ஸ் ஹவர்ஸ். அப்போ 3:2 ஃபஸ்ட்டு 2 பேர்ஸ் தைக்க 3 ஹவர்ஸ் ஆகுது இல்லையா? 3:2 ப்ரொபோர்ஷனல் டு x:12. அப்போ 3/2 ஈக்குவல் டு x/12. தட் இம்ப்ளைஸ் 2x ஈக்குவல் 3 × 12. அப்போ x ஈக்குவல் டுன்னு வச்சுக்கிற போது டிவைடட் பை 2 வருமா? 3 × 12 டிவைடட் பை 2. அப்போ 1:2 6 2s are 12. 3 × 6 6 3s are 18. Time taken to stitch 12 pairs of uniform 18 hours. ஓகேவா? இப்போ சம் 14 பார்க்கலாமா? இப்போ சம் 14 பார்த்தோன்னா, a car travel 80 kilometers in 2.5 hours. Find the distance traveled the car 6 hours. இப்போ 80 கிலோமீட்டர் 2.5 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் ஒரு கார் வந்து ட்ராவல் ஆகுது. அப்போ 6 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியணும் எத்தனை கிலோமீட்டர்னு. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். 80:2.5 ப்ரொபோர்ஷனல் டு x:6. அப்போ 80 டிவைடட் பை 2.5 ஈக்குவல் டு x டிவைடட் பை 6. இந்த 2.5 என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம்ல. 2 2s are 4. 4 + 1 5/2. அப்போ 5/2 × x ஈக்குவல் டு 80 × 6. தட் இம்ப்ளைஸ் x வரும்போது இந்த 5/2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸில் தலைகீழியாக மாறிடும். 2/5ன்னு ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்கிற ஒரு முழு நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கிறனால இது அப்படியே தலைகீழி ஆகி மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். x ஈக்குவல் டு 80 × 6 × 2/5. 5/2 என்ன ஆயிடுச்சு? 2/5ன்னு ஆயிடுச்சு. அப்போ 1 5 is 5. சிம்பிளிஃபை பண்ணும்போது 16 5s are 80. அப்போ 16 × 6 × 2 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 192. அப்போ த கார் கேன் ட்ராவல் 192 kilometers in 6 hours. 6 மணி நேரத்தில் 192 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்யூஷன் எழுதி முடிச்சிடணும். ஓகேவா? வாங்க நம்ம இப்போ 15th சம் பார்க்கலாம். இப்போ 15th சம் பார்த்தோன்னா, காவியா பாட் 25 lunch boxes for rupees 4,375 and donated them to an orphanage. என்ன பண்ணுறா காவியா? 25 லஞ்ச் பாக்ஸ் வந்து 4,375 ரூபாய்க்கு வாங்குறா. அதை வந்து ஆர்ஃபனேஜ்க்கு டொனேட் பண்ணிடுறா. சேம் ராஜ் பாட் 30 such lunch boxes for rupees 4,050 and donated them to another orphanage. இப்போ ராஜ் என்ன பண்ணியிருக்காரு? 30 லஞ்ச் பாக்ஸஸை வெறும் 4,050 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அவரும் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணுறாரு. ஃபைண்ட் அவுட் ஹூ காட் த லஞ்ச் பாக்ஸஸ் ஃபார் அ சீப்பர் ரேட். யார் இதில் லஞ்ச் பாக்ஸ் நம்ம சீப்பான ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது, கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லிடுவோம்? ராஜ் தான் கம்மியாக வாங்கியிருக்காருன்னு சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல. பார்க்கலாமா? காவியா வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் எவ்வளோக்கு வாங்குறான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். அப்போ ரேஷியோ என்ன? 25:4,375. 4,375 டிவைடட் பை 25ன்னு பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 5 5s are 25. 875 5s are 4,375. அடுத்து 1 5 is 5. 175 5s are 875. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 175. ஒரு பாக்ஸ் வந்து அவன் 175க்கு வாங்குறா. ராஜ் பாட்ட லஞ்ச் பாக்ஸ், ராஜ் வந்து 30 லஞ்ச் பாக்ஸ் வாங்குறாரு. அப்போ 4,050 சிம்பிளிஃபை பண்ணும்போது 135. அப்போ ராஜ் காட் த லஞ்ச் பாக்ஸஸ் ஃபார் அ சீப்பர் ரேட். யாரோட லஞ்ச் பாக்ஸ் வந்து கம்மியான ரேட்டில் இருக்குது? அதான் சொல்யூஷன். எழுதிடலாமா? தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.